என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர்கள், நம்முடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இன்றைக்கு பேசுகிறார். திமுகனா ஏதோ பல்லுக்கு ரொம்ப ஈஸியாக மசிகிறது மாதிரி நினைக்கிறாரு. பாஜகவை பற்றி ஒரு இது கூட சொல்ல மாட்டேன்றாரு. அவருடைய கட்சிக்காரங்களே 41 பேர் மடிந்து கிடந்த நிலையில் கூட போய் வீட்டுக்குள்ளே போய் தாப்பாளை போட்டுக்கிட்டு 3 நாள் பொறுத்து வெளியே வந்தவர். இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு, தமிழ்நாட்டில் இல்லாத புதிய பழக்கத்தை, ஒருவர் உயிரிழந்தால் அவர்களுடைய வீட்டிலே போய் துக்கம் விசாரிப்பது தான் நடைமுறையில் நாம் கண்டிருக்கிறோம். அதுதான் நாகரிகம். ஆனால் அதையெல்லாம் மாற்றியமைத்து புதிய நடைமுறைகளை உருவாக்குகின்ற வகையில் உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் வாரி வலித்து இவர் இடத்துக்கு வந்து பார்க்கறதுன்றதெல்லாம் வினோதமானது. இந்த வினோதமான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி வாக்குப்பதிவில் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள்.